வளர்ச்சிக்காக 10 வருட காலத்துல 150 கோடி தான் ஒதுக்கி இருக்கின்ற அண்ணா இதை நம்ம தொடர்ந்து பேசுறோம், மறுபடியும் ஒரு முறை பேசுறோம். ஏன்னா நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சில விஷயங்கள் புரியறதில்ல, திரும்ப திரும்ப சொல்றோம். இந்தியாவில் சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் அதிகமா இருக்கு. 10 ஆண்டு காலம் இவங்க யூபிஎல இருந்த பொழுதும் கூட சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தை திறந்தாங்க, தமிழ் பல்கலைக்கழகத்தை திறக்கல. எம்எச்ஆர்டியை பொறுத்தவரை எப்படி பணத்தை அலோகேட் பண்றாங்கன்னா, பல்கலைக்கழகங்களுக்கு பணத்தை கொடுக்கறாங்க. தமிழ் பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட சொல்றோம், எம்எச்ஆர்டிட்ட பேசி புதிய தமிழ் பல்கலைக்கழகத்தை திறங்க, பீகார்ல திறங்க, கவுஹாட்டில திறங்க, டெல்லியில திறங்க. பல்கலைக்கழகங்களே திறக்கப்படாம நம்முடைய துணை முதலமைச்சர் வாயால வட சொல்றாரு. அதிகமான சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் முதல்ல இருந்து இருக்கு, நாம எதையும் திறக்கல. கடந்த 10 ஆண்டுகள்ல நம்ம புதுசா எத்தனை பல்கலைக்கழகத்தை திறந்திருக்கிறோம் நீங்க பாருங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் தமிழை விட அதிகமா இருக்கு, அதனால் நிதி அதிகமா போகுது. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஏன் சொல்லக்கூடாது, இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் 10 தமிழ் பல்கலைக்கழகத்தை திறக்கிறோம் சொல்லட்டும். நாங்க எம்எச்ஆர்டி எடுத்துட்டு போறோம், நாங்க பேசுறோம், தமிழ் யூனிவர்சிட்டி ஓபன் பண்ணலாம், ஃபண்டிங் அடுத்த வருஷம் கிடைக்கும். தமிழ் பல்கலைக்கழகத்தையும் திறக்க மாட்டாங்க, அதற்கான அப்படி இருக்கும் பொழுது எப்படி மத்திய அரசு நிதி கொடுக்கும்? முதலமைச்சர் அவர்களை நாங்க தடுத்தமா? தஞ்சாவூர்ல தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கு, கோயம்புத்தூர்ல ஓபன் பண்ணுங்க, மதுரையில் ஓபன் பண்ணுங்க, நாகர்கோவில் ஓபன் பண்ணுங்க. நாங்க வேண்டாம் என்று சொன்னோமா? தமிழ் பல்கலைக்கழகங்களுக்கு பொழுது இன்னொரு மொழியை செத்துப்போன மொழி என்று சொல்வதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு? எல்லோருக்கும் அவங்க தாய்மொழி பெருசுதான், எனக்கு தமிழ் மொழி பெருசு. அதற்காக இந்திய திட்டம்னா திட்டல, என் மொழி எனக்கு பெருசு, என் மொழி எனக்கு பெருசு, சமஸ்கிருத திட்டம் இல்லை. அதாவது அரசியல்வாதிகள் இன்னைக்கு எவ்வளவு தரம் தாழ்ந்துட்டாங்கன்னா, தெரியாத ஒரு மொழியை செத்துப்போன மொழி, மோசமான மொழி. நம்ம மொழியை பெருமையா பேசுவாங்க, தவறு இல்லை. அதுவும் ஒரு சத்திய பிரமாணம் எடுத்து ஒரு பதவியில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் சான்ஸ்கிரிட் இஸ் a dead language சொல்றாங்கன்னா அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எந்த மொழியும் செத்த மொழி கிடையாது, எல்லா மொழியும் 4 பேர் பேசுறாங்க, அவங்கவுங்களுக்கு அவங்க மொழி பெருசுதான். தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் பேசுறவங்க இருக்கிறாங்க. அதனால் எவ்வளவு வன்மையான ஒரு பார்வையோடு துணை முதலமைச்சர் இருக்கின்றார்கள் என்பதற்கு இது ஒன்றே சான்றுங்க. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தருண் சுக்கு அவர்கள் இன்னைக்கு பல மாநிலத்தில் தேர்தலை பார்க்கறாங்க. அவரே சொல்றாங்க, எல்லா மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி பீகார்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லி ஓட்டு கேட்டோம். ஆனா தமிழ்நாட்டில் டிஎம்கே கட்சி 5 வருஷம் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லட்டுமே. இன்னும் நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, ஆரியன், திராவிடியன், பிராமின், நான் பிராமின், தமிழ், நான் தமிழ், இப்படி தானே பேசுறாங்க. 4 ஆண்டுகளாக என்ன வேலை செஞ்சீங்கன்னு சொல்லுங்க, மக்கள் ஓட்டு போட்டு நாங்க ஏத்துக்கிறோம். அதனால் எந்த வேலையும் செய்யாதனால எலெக்ஷன் வந்த உடனே மறுபடியும் டெல்லியை நோக்கி படையெடுக்கிறாங்க. டெல்லி, தமிழ்நாடு, நார்த், சவுத், ஆரியன், திராவிடியன், பஞ்சாப், தமிழ்நாடு. இந்த முறை தமிழக வாக்காளர்கள் இதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை, இதையெல்லாம் நிராகரிக்க போறாங்க. இதுவரை முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ வாயை திறந்து அவங்க செஞ்ச சாதனையை இதுவரைக்கும் சொல்லவில்லை என்றாலே தெரியுது இந்த எலெக்ஷனை எதிர்கொள்வதற்கு அவர்கள் பயப்படுகின்றார்கள். सर वो आदमी बोला उदयनिधि स्टालिन जी, संस्कृत डेड लैंग्वेज है. मैं बोल रहा हूँ इलेक्शन समय में किस इलेक्शन समय में नॉर्थ साउथ आर्यन द्रविडियन सेम ड्रामा इधर चल रहा है और ज्यादा फंड संस्कृत को दे रहे हैं. लास्ट टाइम उदयनिधि स्टालिन हिंदू रिलीजन का डेंगू बोला. मंद बुद्धि बालक है, मंद बुद्धि बालक, அறிவு வளராத பையன் அப்படிங்கிறாரு. वे ऑफ लाइफ वर्ल्ड का बेस्ट वे ऑफ लाइफ है, जो सिविलाइजेशन वर्ल्ड का बेस्ट सिविलाइजेशन है, अगर उसको वो डेड दिखता है, डेंगू दिखता है, तो उसकी मनोस्थिति का खराबी है. तो उनको चाहिए कि यहाँ तो इटली का जो चश्मा उन्होंने राहुल गांधी से लेकर डाला है वो बदले, या अपना मेडिकल कराए. தமிழ்ல மொழி பேசுறாங்கன்னா, உலகத்தினுடைய இன்னைக்கு ரொம்ப த்ரைவிங்கா ஆரோக்கியமா இருக்கக்கூடியது இந்து மதம், யாருக்கும் எதிரான மதம் இல்லை. அந்த மதத்தை பார்த்து டெங்கு கொசுன்னு சொல்றாருன்னா, அவர் போட்டிருக்கிற கண்ணாடி போட்டிருக்காருன்னா அது ராகுல் காந்தி கொடுத்திருக்கக்கூடிய இட்டாலி கண்ணாடி. அந்த கண்ணாடி மாத்திட்டு இந்திய கண்ணாடி போட்டாவே எல்லாம் சரியா தெரியும், கண்ணாடி அவர் மாத்தணும் அப்படிங்கிறாங்க. நெல்லுக்கான கொள்முதல் ஈரப்பத அளவை உயர்த்தல, தெளிவா சொல்றாங்க. நம்முடைய தஞ்சை மாவட்ட பகுதி, டெல்டா பகுதி விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும், எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயா உங்க பக்கம் இருக்கிறாங்க. இன்னைக்கு இவங்க பண்ணிருக்கிற டிராமா என்ன? தமிழ்நாட்டில் நெல்லில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் 17% வரைக்கும் மத்திய அரசு வாங்குறாங்க. இதற்கு முந்தைய ஆண்டுகளில் கனமழை பெய்த பொழுது 18.5, 19% வரைக்கும் மத்திய அரசு தளர்வு கொடுத்து வாங்கினாங்க.
ஒரு ஆண்டும் மத்திய அரசு தமிழக அரசுக்கு பணம் கொடுக்கறாங்க. நெல் கொள்முதல் நிலையங்களை கட்டுங்க, எந்த விவசாயினுடைய நெல்லும் நனையக்கூடாது, வாங்கி உள்ள வெய்யுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நெல் கொள்முதல் ஆணையை பார்த்தீங்கன்னா 48 மணி நேரத்திற்குள்ள நெல்லை வாங்கி கொள்முதல் நிலையத்துக்குள்ள கொண்டு வரணும். இன்னைக்கு சக்கரபாணி அவர்கள் உண்மையை சொல்ற துறையினுடைய அமைச்சர் 60 நாள் சில இடத்துல எடுத்திருக்காங்க, 50 நாள் எடுத்திருக்காங்க, 40 நாள் எடுத்திருக்காங்க. நீங்க நெல்லை வாங்கி கொள்முதல் நிலையத்துக்குள்ள வர்றதுக்கு 60 நாள் ஆயிருக்கு, குறைந்தபட்சம் ஒரு வாரம் ஆயிருக்கு. அவ்வளவு நெல்லை வேண்டுமென்றே மலையில நனைய போட்டு மத்திய அரசு நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொடுக்கக்கூடிய பணத்தையும் பயன்படுத்தாம இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் போலி டிராமா நடத்துறாங்க. அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகின்றோம். 360 கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்கிறீங்க. நெல் கொள்முதல்ல ஊழல் பண்ணிருக்கிறீங்க. நெல்லை முழுவதுமாக வாங்குவது மத்திய அரசு, பணம் கொடுத்து வாங்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது விவசாய நண்பர்களுடைய வயிற்றில் அடிப்பதற்காக மறுபடியும் முதலமைச்சர் டிராமா பண்றாங்க. அதே நேரத்தில் ஏன் முதலமைச்சர் சொல்ல மாட்டாங்க, உடைந்து போன நெல் புரோக்கன் ரைஸ் 5-8% கொள்முதல் வாங்குறேன்னு சொல்லி அதை உயர்த்தி இருக்கிறாங்க. அதே முதலமைச்சர் பாராட்ட மாட்டாங்க. இன்னைக்கு விவசாய பெருமக்கள் கொண்டு வரக்கூடிய நெல், அதிலிருந்து வரக்கூடிய அரிசி 5-8% உடைந்திருந்தாலும் அதை முழுமையா மத்திய அரசு வாங்குறேன்னு அதே ஆணையில சொல்லியிருக்கிறாங்க. அதை பேசுவது கிடையாது. இன்னும் ஈரப்பதம் உண்மையாலும் இருந்ததுன்னா அங்க மத்திய அரசுடைய கமிட்டி வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க, நாங்கள் எடுத்துட்டு போறோம். ஆனால் இந்த ஈரப்பதம் எல்லாம் மாநில அரசு தன்னுடைய தவறால் வெளியே போட்டிருக்கக்கூடிய நெல்லினுடைய ஈரப்பதம். மாநில அரசு வாங்கி மூட்டையை வெளியே போட்டு வரக்கூடிய மூட்டையை 48 மணி நேரத்துக்குள்ள உள்ள கொண்டு வராம 2 மாதம் தாமதம் செய்து வாங்கியிருக்கக்கூடிய நெல்லத்தை ஆய்வு பண்ணாங்க. மத்திய அரசு அதிகாரிகள் சும்மா வந்துட்டு போனாங்களா? நெல் எப்படி ஈரமாச்சு, யார் ஈரமானதற்கு பொறுப்பு, மாநில அரசு பொறுப்பா, இதெல்லாம் ஸ்டடி பண்ணி தான் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க. எப்பொழுதும் விவசாயத்தின் பக்கம், டெல்டாவின் பக்கம், காவிரி தாயினுடைய புதல்வராக இருக்கக்கூடிய விவசாயிகளின் பக்கம் பாரதிய ஜனதா கட்சி, பிரதமர் மோடி அவர்கள் இருப்பார்கள். அண்ணா, மெட்ரோ விவகாரத்தை பொறுத்தவரை நம்முடைய நண்பர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் மெட்ரோ என்பது 2017 மெட்ரோ பாலிசியின் படி தான் எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கறாங்க. இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மாநில அரசு மெட்ரோவை கேட்டு விண்ணப்பிக்கலாம், தவறு கிடையாது. நமக்கு கண்டிப்பா சென்னைக்கு வேணும், கண்டிப்பா கோயம்புத்தூருக்கு வேணும், கண்டிப்பா மதுரைக்கு வேணும், கொடுக்கணும். கொடுத்த ரிப்போர்ட் எப்படி கொடுத்தாங்க? 2022 கொடுத்த ரிப்போர்ட்ல 2011 பாப்புலேஷன் டேட்டா போட்டாங்க. வேறு மாநிலங்கள் என்ன பாப்புலேஷன் டேட்டா கொடுக்குறாங்க? அர்பன் ஏரியாவுடைய அக்ளோமரேஷன் சர்வே கொடுக்குறாங்க. அதாவது 2022 எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க, வாக்காளர் எவ்வளவு இருக்காங்க பார்த்து கொடுக்குறாங்க. வேண்டுமென்றே தவறான ஒரு விவகாரத்தை 2011 டேட்டாவை கொடுக்குறாங்க. சென்னை, மதுரை 2 குவாலிஃபை ஆகல, உங்க கொடுத்த தவறான டேட்டா. ரெண்டாவது, மெட்ரோ வாங்குவது சிறப்பல்ல, மெட்ரோ நடத்துவது சிறப்பு. இன்னைக்கு பெங்களூர்ல பாருங்க, அந்த பகுதியினுடைய எம்பி தேஜஸ்வி சூர்யா கோர்ட்டுக்கு போயிருக்கார் பெங்களூர் மெட்ரோக்கு எதிராக என்னன்னா, எப்படி இந்த ஃபேரை வைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. பெங்களூர் மெட்ரோல கண்டமேனிக்கு ஃபேரை ஏத்தி இருக்காங்க. காரணம், திட்டம் சரியா போடல. இரண்டாவது, மத்திய அரசு கேட்கிறது திட்டத்தை சரியா போடுங்க. கோயம்புத்தூர் மெட்ரோ ப்ரொபோசல் 6 இடத்துல மெட்ரோ ஸ்டேஷன் சொல்லியிருக்கக்கூடிய இடத்துல நிலத்தை எப்படி கையகப்படுத்த போறாங்க ரிப்போர்ட்ல இல்லை. பப்ளிக் லேண்டா பிரைவேட் லேண்டா இல்லை. ரைட் ஆஃப் வே இல்லை. ஹோப்ஸ் காலேஜில் இருந்து கோயம்புத்தூருக்குள்ள போகக்கூடிய ரூட் டிராபிக் கன்ஜெஷன் சர்வேல இல்ல. எவ்வளவு வண்டி போகும் இல்ல. எவ்வளவு பேர் பயன்படுத்துவாங்க, ஒரு நாளைக்கு 4 லட்சம் பேர் பயன்படுத்துவாங்கன்னு கொடுத்திருக்காங்க. சென்னை 55 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மெட்ரோ ஒரு நாளைக்கு 4 லட்சம் பேருக்கு குறைவாக பயன்படுத்தும் பொழுது, கோயம்புத்தூர் 55 கிலோமீட்டர் குறைவா இருப்பது எப்படி 4 லட்சம் பேர் பயன்படுத்துவாங்க? இந்த கேள்விகளை மத்திய அரசு கேட்டு அனுப்பிச்சிருக்காங்க. யாரும் நிராகரிக்கல. புது டிபிஆர் ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணி மறுபடியும் கொடுக்கணும். மனோகர்லால் கட்டர் அவர்கள், அமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தி ட்வீட் போட்டிருக்காங்க. மத்திய அரசு எங்கேயும் மெட்ரோ வேண்டாம், கொடுக்க மாட்டோம் என்று சொல்லாம உரிமை. கேட்பதற்கு டிபிஆர் கொடுக்கணும். தப்பான டிபிஆர் கொடுத்து மெட்ரோ வாங்கிட்டாங்கன்னா அந்த காசை உங்க தலை மேல என் தலை மேல ஏத்துவாங்க. 4 ரூபா கொடுத்து போற இடத்துல 40 ரூபா கொடுத்து போவோம், நீங்க பெங்களூர் மாதிரி. அதனால் மத்திய அரசு கேட்பது ஒழுங்கான டிபிஆரை ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு. வேண்டுமென்றே அரசியல் செய்வதற்காக தவறான ரிப்போர்ட்டை கொடுத்து மத்திய அரசு கேள்விகளை கேட்ட பிறகு அதை மாத்தி பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் மீது தவற போடுறாங்கல்ல, இது மிகப்பெரிய தவறு. அவர் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்துக்கு எதிரானது. அதுவும் பிரதமர் வர்ற அன்னைக்கு பொய்யான ஒரு ட்வீட்டை போடுறாங்கல்ல, இது மன்னிக்க முடியாத குற்றம். जूनियर स्टालिन का गलती है. असल में जूनियर स्टालिन जो बीच साइड पे विदेशी दोस्तों के साथ इवनिंग बताते हैं ना, उसका असर है उनकी भाषा पे.